தூத்துக்குடி நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றுள்ள நிலையில் அங்கிருந்து செய்தியாளர் மருது தரும் தகவல்களை கேட்கலாம். மருது, கூடுதல் விவரம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் சுற்றுப்பயணமாக மாலத்தீவில் இருந்து தூத்துக்குடி வந்திருந்த நிலையில் தற்போது தூத்துக்குடி விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த அந்த பந்தலுக்கு சரியாக 45 நிமிடங்கள் உரையாற்றியிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் சுமார் தமிழகத்திற்கு பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சுமார் 4500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டம் மற்றும் நாட்டுக்கு அர்ப்பணிப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வளர்ச்சி குறித்தும் தமிழ்நாட்டு முன்னேற்றம் குறித்தும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்தும் சிறப்பு குறித்தும் பல்வேறு தகவல்களை உரையாற்றியிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு தமிழக அமைச்சர்களாக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசி, டி.ஆர். ராஜா, அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் உள்ளிட்டோரும் எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழியும் பங்கேற்றிருந்தார்கள். இது மட்டும் இல்லாமல் நயினார் நாகேந்திரன் மற்றும் மத்திய அமைச்சர்கள் எல்முருகன் உள்ளிட்ட பல்வேறு பங்கேற்றிருந்தார்கள். இதில் தமிழ்நாடு வளர்ச்சி குறித்தும் ஒரு கோரிக்கை மனுவை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தங்கம் தென்னரசி அவர்களிடம் கொடுத்து அனுப்புவதாக ட்விட்டர் பதிவை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அது தொடர்பான கோரிக்கை மனுவும் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியிடம் கொடுக்கப்பட்டதாக தகவலான வெளியாகியிருக்கிறது. தற்போது இங்கிருந்து விமானம் மூலம் புறப்பட்ட பிரதமர் மோடி அவர்கள் இந்தியா திருச்சியில் இருக்கக்கூடிய அங்கு இறங்குகிறார். அதைத் தொடர்ந்து அங்கு இரவு தங்கியை தொடர்ந்து நாளை திருச்சி கங்கைகொண்டான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. பாலா, தூத்துக்குடியில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி சுமார் 45 நிமிடங்கள் உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து தற்போது திருச்சிக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். முன்னதாக புதிய விமான நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து விமானத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு பிரதமருக்கு விளக்கினார். பிரதமர் மோடியை வரவேற்க திருச்சி விமான நிலையத்தில் தலைவர்கள் காத்திருக்கின்றனர். அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் லெனின் இணைந்திருக்கிறார். லெனின், தற்போது திருச்சி வரக்கூடிய பிரதமரை தலைவர்கள் யாரெல்லாம் வரவேற்கிறார்கள், சந்திக்க உள்ளனர்? அது பற்றிய பட்டியல் வெளியாகி இருக்கிறதா? விவரம் என்ன? குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்திலிருந்து திருச்சிக்கு வந்திருக்கிறார். திருச்சியில் ஒரு தனியார் உணவகத்தில் தங்கியிருக்கிறார். அவர் இன்று இரவு பிரதமரை நேரில் சந்தித்து வரவேற்பு கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியுடைய வருகைக்காக திருச்சி அந்த விமான நிலையம் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளிலும் அதிமுகவினுடைய கொடிகள் என்பது பறக்கவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்போ திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ திருச்சி விமான நிலையத்திற்குள்ளே வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய திருச்சி மாவட்ட செயலாளர் தலைவர் ஒண்டிமுத்து, மாநகர புறநகர் மாவட்ட தலைவர் அஞ்சா நெஞ்சன் உள்ளிட்ட ஒரு 17 பேர் பாஜகவை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தமாகவினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் வருவதாக அந்த பெயர் பட்டியல் என்பது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு வரவேற்பு கொடுக்கறதுக்கு வருவதாக அந்த பட்டியலில் அவருடைய பெயரும் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தற்போது திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன், திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி உள்ளிட்டோர் உள்ளே சென்றிருக்கிறார்கள். அவர்களும் பிரதமரை வரவேற்க காத்திருக்கிறார்கள். பிரதமரோடு வந்து இறங்குவதற்காக தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர்.என். ரவி, பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல்முருகன் ஆகியோரும் இங்க திருச்சியிலிருந்து பிரதமருக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. பாலா, தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்ட பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி விமான நிலையம் வருகை தரவுள்ளார். அவரை சந்திப்பதற்காக அரசியல் கட்சி தலைவர்கள், அரசு அதிகாரிகள் காத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி லெனின். பிரதமர் மோடியை சந்திக்க திருச்சிக்கு தங்கியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் அடுத்த கட்ட நிகழ்வுகள் குறித்து செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், நாளைக்கு தான் சந்திப்பதாக திட்டம் இருந்தது. தற்போது இன்றே சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவருடன் வேறு யாரெல்லாம் பிரதமரை சந்திக்கவிருக்கின்றனர்? பல தற்போது அனைவருமே செய்தியாளர் அனைவரும் காத்துக் கொண்டிருக்காங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி விமான நிலையத்துக்கு செல்ல இருப்பதாகவும் அங்கு பாரத பிரதமர் மோடியை சந்திக்க இருப்பதாக இப்ப புதிய தகவல். ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் கேட்டிருந்தது திருச்சியோடைய நட்சத்திர விடுதியில், அதாவது பிரதமர் இன்று இரவு 10:30 விமான நிலையத்திலிருந்து அவர் நேரே அங்கு தங்குகிறார். அங்கே சந்திப்பதற்கான வாய்ப்பு முதலில் இருப்பதாக கூறப்பட்டது. அதற்கு அடுத்ததாக நாளை காலை சந்திக்கலாம் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். மட்டுமில்லாமல் அவருடன் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, அதே போல் அது மட்டும் ஹெச் ராஜா உள்ளிட்டோரும்
கலந்து ஆலோசனை ஈடுபடுவதாகவும் ஒரு தகவல் வெளியானது. நயினார் நாகேந்திரன் உடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் இவர்களை பொறுத்தளவு இந்த தகவல் அனைத்துமே இப்ப தற்போது மீண்டும் ஒரு புதிய திட்டம் என்பது சிறிது நேரத்தில் மாற்றம் செய்யப்படும். இன்னும் சிறிது நேரத்தில் பாரத பிரதமர் மோடியை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமான நிலையத்தில் சந்திக்க இருப்பதாகவும் அங்கு சிறிது நேரம் அவர் பேச இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. அனைவருமே காத்துக் கொண்டிருக்காங்க. அந்த முதல் காட்சிகளை இப்ப தற்போது பார்க்கலாம். பாலா, எடப்பாடி பழனிசாமி தற்போது திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள இந்த பிளாசம், அதாவது விடுதியில் இருந்து அவர் இப்ப வெளியே வருகிறார். அதற்காக ஏராளமான கட்சி நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், தொண்டர்கள் என அனைவருமே காத்துக் கொண்டிருக்காங்க. இப்ப அவர் வெளியே வருகிறார். விமான நிலையத்துக்கு அவர் செல்வதாக தான் தகவல் வெளியாகிறது. அவர் எங்கே செல்கிறார் என்று மீண்டும் அவரிடமே கேட்க உறுதிப்படுத்த செய்தியாளர்கள் காத்துக் கொண்டிருக்காங்க. அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை கேட்கலாம். பார்க்க போறீங்களா சார்? பிஎம் பார்க்க போறீங்களா? இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி திருச்சி வரவுள்ள நிலையில் தற்போது அவரை வரவேற்பதற்காக விமான நிலையத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் காத்திருக்கின்றனர். சார்லஸ், தற்போது எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டிருக்கிறார். விமான நிலையம் தான் செல்கிறாரா? என்ன தகவல்? அவர் விமான நிலையம் செல்வதாக தான் இப்ப தற்போது தகவல் கிடைத்துள்ளது. ஏனென்றால் நேரமாகிவிட்டது என்று மட்டும் அவர் தற்போது தகவல் பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே பாரத பிரதமரை சந்திப்பதற்கு அவர் விடுதலில் அவர் சந்திப்பதாக அதற்கு முன்னதாக குறிப்பிட்டிருந்தாங்க. ஏனென்றால் முன்னாள் அமைச்சர்கள் மற்ற அனைவருமே இப்ப தற்போது இந்த விடுதியில் இருந்து வெளியே சென்று கொண்டிருக்காங்க. அந்த காட்சியில் காண முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் மிக முக்கியமாக பிரதமரை விமான நிலையத்தில் சந்திப்பதாகவே இப்ப தகவல் வெளியாகி அவர் தன்னுடைய காரில் புறப்பட்டு திருச்சி விமானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். பாலா, பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடி அரசு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு தற்போது திருச்சிக்கு புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி திருச்சிக்கு வருகை தரவுள்ளார். அவரை வரவேற்பதற்காக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் விமான நிலையத்தில் காத்திருக்கின்றனர். சார்லஸ், தற்போது பன்னீர்செல்வமும் வாய்ப்பு கேட்டு விண்ணப்பித்திருந்தார், கடிதம் எழுதியிருந்தார். அவர் ஏதேனும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? பிரதமரை யாரெல்லாம் சந்திக்க இருக்கிறார் என்ற பட்டியல் வெளியாகி இருக்கிறதா? பாலா, ஏற்கனவே மிக அதிகாரப்பூர்வமான தகவல் என்பது திருச்சி விமான நிலையத்தில் பார்ப்பதற்கு அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல திருச்சி மேயர் உள்ளிட்டோருக்கான அந்த பட்டியல் என்பதுதான் வெளியிடப்பட்டது, அந்த அதிகாரப்பூர்வ பட்டியல் என்பது. ஆனால் தற்பொழுது அந்த பட்டியலில் மாற்றம் செய்யப்பட்டு புதிய பட்டியல் வெளியாகும் என்று காவல்துறையினரும் அதிமுக குறிப்பிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருச்சி விமான நிலையத்தில் பிரதமரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இப்ப தற்போது புறப்பட்டு செல்கிறார். அதற்கு முன்னதாக, அதாவது ஏற்கனவே தூத்துக்குடி விமான நிலையத்தில் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருந்தாங்க. அதற்கான நேரம் என்பது ஒதுக்கப்படவில்லை. மிக முக்கியமாக அவர் இப்ப தற்பொழுது தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு திருச்சி விமான நிலையத்துக்கு 10:30 மணிக்கு விடுவார். அவர் இன்று இரவு அந்த நட்சத்திர விடுதியில் தங்கிவிட்டு நாளை காலை 11 மணிக்கு மீண்டும் அவர் திருச்சி அந்த நட்சத்திர விடுதியிலிருந்து புறப்பட்டு அவர் நேரடியாக ஹெலிகாப்டர் மூலம் கங்கை கொண்ட சோழபுரம் செல்கிறார். இதுதான் ஏற்கனவே குறிப்பிட்ட நிகழ்ச்சி. ஆனால் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது அதிமுகவுடைய அவர் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக முக்கியமாக பொதுச் செயலாளர் இன்று இரவு நட்சத்திர விடுதியில் சந்திப்பதாகவும், இல்லை என்றால் நாளை காலை 8 மணிக்கு மேல் சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியானது. ஆனால் இப்ப திடீரென அதற்கான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டு விமான நிலையத்திலே சந்திக்க இருப்பதாக இப்ப தகவல் வெளியாகி அவர் புறப்பட்டு சென்றிருக்கார். பாலா.